ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கார்ன் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்து சீஸ் கார்ன் வந்து செய்ய போகிறோம். அதை வேக வச்சு சோளத்தை வந்து நைஃபை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆயிரும். பொடி பொடியாக உதுத்து வச்சுட்டு பேனில் வந்து பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கார்லிக் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்து வச்சதை வந்து போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகவும் மைதா மாவு வந்து கொஞ்சோண்டு போடணும். அது எந்த ஃப்ளார்னாலும் போடலாம், அரிசி மாவுனாலும் போடலாம். மைதா மாவு போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இது காய்ச்சின பால் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் லைட்டாக கிண்டிகிட்டு இருக்கும்போதே அது வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகும். இப்போ வேக வச்சு எடுத்த கார்னை வந்து நம்ம அதில் சேர்த்து கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ கொஞ்ச நாளாகவே டயட் வீடியோ வந்து போட முடியல, ரொம்ப சாரி. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதை வந்து டயட்டும் நான் ஃபாலோ பண்ண முடியல, அதனால தான் போடலை. நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நாளையிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு நம்ம வந்து சீஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், சால்டட் சீஸ் இதுவே கரெக்டாக தெரிஞ்சது. அப்புறமா தேவையான அளவு பெப்பர் பொடி, அப்புறமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நான் இது உப்பு போடுறத வந்து எடுக்க முடியல, உப்பு போடணும் கொஞ்சம். அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.